கோவா கிட்ட லேண்ட் ஆகி இல்லைன்னா ஏதாவது பீச் கண்ட்ரியில் லேண்ட் ஆகி அங்கே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் வெரி க்ளோஸ் சர்க்கிள் கூட ஒரு 7 days மேரேஜ். 7 days மேரேஜ்? ஆமாம். இல்லைன்னா ரொம்ப கம்மியான ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. த்ரில்லாக இருக்குமா? எனக்கும் ரொம்ப ஆசைங்க. என்னோட மேரேஜில் வந்து ஜெயம் ரவி சார் சொல்கிற மாதிரி ஃபைட்டிங்கு சேசிங்கெல்லாம் இருக்கணும். பார்த்தா இந்த பொண்ணு ஓகே சொல்கிறது முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்குது. எனக்கு எப்படி இருக்கணுங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது. ஆக்சுவலி இந்த மேரேஜ் இப்படி பண்ணிக்கணுங்கிற ட்ரீம் எல்லாம் இல்லை, இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்குது. ஒரு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கணும், நடுவில் ஒரு வீடு இருக்கணும். அந்த வீடு தோனி சார் வீடு பார்த்துருக்கீங்களா? என்னோட ட்ரீம் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாழணும். வெரி குட். நான் பார்த்துருக்கேன், ஆனால் பெரிய கதவாக இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தது இல்லை. இல்லைங்க, அவரோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கார்டன் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும், வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். அவரது எத்தனை ஏக்கர்னு தெரியல, ரொம்ப பெரிய லேண்ட். அது ஃபுல்லாக ட்ரீஸ் வச்சு ஒரு குட்டி ஃபாரஸ்ட் அவரே கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவரோட வீடு பார்க்கணுன்னா ஒரு 5 kilometers நம்ம உள்ள டிராவல் ஆகணும். கேட்ல இருந்து, மெயின் கேட்ல இருந்து அவரோட வீட்டுக்கு போறதுக்கு 5 kilometers உள்ள நம்ம டிராவல் ஆகணும். அந்த லாஸ்ட்ல ஒரு குட்டியா ஒரு வீடு இருக்கும், யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் பிக் பாஸ் போயிட்டோம் திங்கிங் தட் நம்ம லைஃப் கரியருக்காக வெளியே வந்து ஒரு லைஃப் பார்த்துக்கிட்டோம். இன்னும் கரியருக்கான வேலை பார்க்கறது கிடையாது. இட் ஹஸ் ஸ்டார்டட் இப்பதான். இல்லைங்க, ஆக்சுவலி இதுக்கப்புறமா ஒரு லைஃப் இதுக்கப்புறம் தாங்க நிறைய இருக்கு. இப்போ உங்களெல்லாம் சம்பாதிச்சிட்டோம் இல்லையா? இப்போ உங்களெல்லாம் எப்படி விடாம எங்ககிட்டயே பிடிச்சி வச்சுக்கணும்னு இன்னும் என்னென்னலாம் புதுசாக பண்ணணும், இல்லை அதான் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு ஏதாவது பெருசாக ஒரு படம் இடம் பண்ணதுக்கப்புறம். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் எப்போ வந்துட்டு பிக் ஸ்க்ரீனுக்கு வர போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதாச்சும் வருதா? ஆமாங்க, அது இப்போ ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே இருக்கு. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் இருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஆக்ட் பண்ணுறோம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட 2 பேரும் லீடாக பண்ணுறோம். அதில் சீக்கிரமாக வந்துடும் எல்லாம். வெரி குட். ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் மீம்பா. ஆமீர் லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் அழகா இருக்கேன்ல. ஆக்சுவலி அவங்க தான் அழகா இருக்காங்க பொண்ணு கெட்டப்ல. லிட்டரலி அமீர் ஷை ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு ஏன் கத்திஜா ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே தான் இருக்காது. நமக்கு எப்பவுமே பசங்கன்னா எப்படி இருக்கும், யாராவது ஒருத்தன் கால் சேர்த்து உட்காந்துருக்காங்க பாருங்க, எல்லாரும் இப்படி தான் உட்காந்துருவேன். நம்மளும் அவ்வளோ தூரம் ஷார்ட்ஸ் போட்டு இப்படி உட்காந்து ரம்யா கிருஷ்ணன் மாதிரி அங்கேருந்து அமீர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரலடா, நீ சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. கோவா கிட்ட லேண்ட் ஆகி இல்லைன்னா ஏதாவது பீச் கண்ட்ரியில் லேண்ட் ஆகி அங்கே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் வெரி க்ளோஸ் சர்க்கிள் கூட ஒரு 7 days மேரேஜ். 7 days மேரேஜ்? ஆமாம். இல்லைன்னா ரொம்ப கம்மியான ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. த்ரில்லாக இருக்குமா? எனக்கும் ரொம்ப ஆசைங்க. என்னோட மேரேஜில் வந்து ஜெயம் ரவி சார் சொல்கிற மாதிரி ஃபைட்டிங்கு சேசிங்கெல்லாம் இருக்கணும். பார்த்தா இந்த பொண்ணு ஓகே சொல்கிறது முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்குது. எனக்கு எப்படி இருக்கணுங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது. ஆக்சுவலி இந்த மேரேஜ் இப்படி பண்ணிக்கணுங்கிற ட்ரீம் எல்லாம் இல்லை.